வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மகிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர் ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்து விளக்கம் கேட்டிருந்தவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயது மிக்க ஒரு இளைஞர், 20, 21 வயது மிக்க இளைஞர். அவருக்கு வந்து கிரிக்கெட்டை சாதிக்கணும்னு ஆசையும் வேட்கையும் லட்சியமும் இருக்குது. அதில் ஆர்வமும் அதிகமாக இருக்கிறதுனால அதில் சாதிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அது தொடர்பாக அவரோட ராசி கட்டம், நவம்சம், தசாபதி அமைப்புகள், கிரக அமைப்புகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுத்துருக்கு. அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவரோட நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் கேது சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகவும், 3ஆம் இடம் சார்ந்து புதனும் சுக்கிரன் ஆட்சியாகவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகவும், 6ஆம் இடம் சார்ந்து குருவும், 7ஆம் இடம் சார்ந்து ராகுவும் மற்றும் 11ல் பார்த்தீங்கன்னா சந்திரனும், 12ல் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக வலுவான அமைப்பாக இருக்கின்றது. இந்த 12ல் சனி ஆட்சியாக இருந்தாலும் கூட இவருக்கு நவம்சம் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னா, இவருக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் உச்சமாக இருக்கிறதுனால கண் தொடர்பான சில குறைபாடுகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை, கால், தோள்பட்டை சார்ந்த ஒரு மசில்ஸ் ரிலேட்டட் பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், வந்து சரியாகக்கூடிய அமைப்பு. நவம்சம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம பலன்களோட தொடர்பு கொண்டது. அதாவது கர்ம பலன் தான் தவறான பலன்கள்னு எடுத்துக்க கொள்ள முடியாது. நம்மளுக்கு அதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நவம்சத்தை முழுமையான ஒரு கிரைட்டீரியாவை நம்ம எடுத்துக்கூடாது. நவம்சத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அது தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படிங்கிறத லிங்க் கிரியேட் பண்ணக்கூடியதான் அந்த நவம்சம். இவருக்கு நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் வர்க்கோத்தம அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு 2லேயுமே இருக்குது. ராசி கட்டக்கூடிய அமைப்பு 2லேயுமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே போல் குரு வந்து ஒரே பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஓகே, நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் தென்படுகின்றன. அதாவது திருமணம் அமையும், சற்று தாமத திருமணமோ இல்லை அது தொடர்பான கொஞ்சம் சில பிரச்சனைகள் அமைப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மற்றபடி வந்து நவம்சம் வந்து மிக சிறப்பாகவே உள்ளது. ஒரு கிரிக்கெட்டில் சாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நவம்சம் வந்து பெரிய அளவில் கொடுக்குதா அப்படின்னா, சந்திரன் செவ்வாய் பார்வை இருக்குது. இங்கே வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயும், செவ்வாய் வந்து 11ஆம் பார்வையாக சுக்கிரனையும் பார்க்குறாரு. இதுவும் நல்ல யோகா அமைப்பு தான். பட் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அவர் 9ஆம் அதிபதியாக உங்களுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சின்ன லெவல் கிரிக்கெட்டில் வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக நவம்சம் கொடுத்துருக்கு. நவம்சங்கிறது முழுமையான ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கிரிக்கெட் சார்ந்த இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நவம்சத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பட் நவம்சத்தில் உயிரிய அளவில் சாதிச்சிருக்காருன்னா இல்லை, அதனால சாதிச்சிருக்காரு. பட் வந்து ராசி கட்டம் தான் வந்து முழுமையான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ராசி கட்டத்தில் அமைப்பு அமோகமாக இருக்கும் பட்சத்தில் நவம்சம் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காது. இப்போ ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து சதயம் 2ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கும்பராசியில் கடகலக்கணத்தில் வியாழக்கிழமையிலே பிறந்திருக்காருங்க. அவரோட லக்னம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் மற்றும் சிம்ம லக்னமாக இருக்குங்க. ஏன்னா சந்தி அமைப்பு கிட்டத்தட்ட அது 27 டிகிரிக்கு மேலே கிராஸ் ஆகுது. நம்ம கடக லக்னமாக தான் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இருந்தாலும் சிம்மத்துக்கான பலங்களையும் அது செய்து கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இடம் தாண்டி கேதுவும், இங்கே கேது வந்து 4ஆம் இடத்துல வந்து சுபத்துவமாக இருக்குது. இதேபோல் புஷ்கர நவம்ச நட்சத்திர பாத அமைப்பும் கேதுக்கு இருக்கிறதுனால ஒரு தாய் சார்ந்த பலன்கள் மிக அமோகமாக இருக்கும். பொதுவாக கேது எந்த இடத்துல இருக்கோ அது சார்ந்த சில அமைப்புகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ 4ஆம் இடம் கேது இருக்கப்போ இவங்க தாய் வந்து இவரை நினச்சி அதிகமாக வருத்தப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய, இவர் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவராக இருப்பாங்க. இது வந்து அதுவும் புஷ்கர நவம்ச பாதத்தில் இருக்கிறதுனால இவர் தாய் வந்து எந்த அளவுக்கு இவரை மோட்டிவேட் பண்ணுறாரோ, சப்போர்ட் பண்ணுறாரோ, இந்த அளவுக்கு இவர் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக தாயோட அமைப்பு மட்டும் இல்லை, இந்த மக்கள் அன்பு, கருணை, வெளிப்புற மக்கள் ஒருத்தவங்க வந்து சினிமா துறையில் சாதிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு 2-3 இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ 9ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, 4ஆம் இடம் நல்லா இருந்தால் மக்கள் அன்பு இருக்கும். மக்கள் இப்போ அன்பும் பேராதரவும் இருந்தால் தான் அவங்க வந்து சாதிக்க முடியும். இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டர் சாதிக்கிறாரு, கோலி சாதிக்கிறாரு, சச்சின் டெண்டுல்கர் சாதிச்சிருக்காங்க, மகேந்திர சிங் தோனி சாதிச்சிருக்காங்கன்னா அவங்க கிரிக்கெட்டையும் தாண்டி மக்கள் அன்பையும் ரசிகர்களோட அந்த அவங்க வந்து இந்த அளவுக்கு சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போல் 4ஆம் இடங்கிறது தாய் சார்ந்த அமைப்பையும் குறிக்கும், அதே போல் மக்கள் அன்பு பேராதரவையும் குறிக்கும். இவருக்கு அது 4ஆம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக சொல்ல முடியுங்க. அதே போல் இவருக்கு லக்னாதிபதியே வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். இங்கே வந்து இவர் வந்து தன்னை பற்றிய ஒரு சுத்தபத்தமாக இருக்கணும், பாதுகாப்பான ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க எதுவுமே அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது, விரை அமைப்புகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாகவும் ராகுவோட புதன் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர்களுங்க, தெளிவான சிந்தனை பொருந்தியவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன கம்பேரிசன் அதிகமாக இருக்கும், மற்றவங்களோட அறிவுத்திறனோட அந்த அளவுக்கு தன்னோட அறிவை மேம்படுத்தி நானும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இவர்கள் இருப்பார்கள்.
அதே போல் 11ஆம் இடம் வந்து சுக்கிரனும் செவ்வாயும் இதில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். பொதுவாக சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலே உங்களுக்கு வந்து உடல் பிரியம் அதிகமாக இருக்கும், உணவு பிரியம் அதிகமாக இருக்கும். இதே போல் ஆடை அலங்காரம் ஆபரணம் இது போன்ற இந்த பொதுவாக அந்த பிஸ்னஸ்ல இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸு உயர்ந்த வணிகம், அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிற உயர்ந்த வணிகம்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டு, அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள், மத்திய அரசு சார்ந்த பெண்கள், இது போன்று பல்வேறு வகையில் சினிமா துறையில் சாதிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சாதிக்கிறதுக்கு மிக மிக யோகமான பலங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து நான் வந்து எதையுமே குறிப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பலன்கள் எப்படி ஒரு கிரகம் கொடுக்குன்னா 3 அடிப்படையில் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பாடியில் அட்டாச்மெண்ட், செகண்டு ஃபேமிலி அட்டாச்மெண்ட், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவெளியில் அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட்ஸ், நம்மளோட லைஃப் நீடு அதை கொடுக்கும். அதாவது இவருக்கு முதல்ல வந்து தன் உடல் சம்மந்தப்பட்ட உணவு, ஆடை, அலங்காரம் இது போன்ற தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அது உதவும். அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். அடுத்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும், குடும்ப பந்தங்கள். இவங்களுக்கு 11ஆம் இடம்னாலே உங்களோட அக்கா இருக்கட்டும், அண்ணா, சொந்த பந்தங்கள், உறவுகள், அத்தை, சித்தப்பா, அப்பா கூட பிறந்த ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து அந்த சொந்த பந்தத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பலன்களை இவர் அனுபவிக்கணும். அதே போல் இவரும் நல்லா திருப்பி கொடுக்குறதுக்கான பலன்களும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுவெளி சார்ந்து சாதிக்கிறது, அரசியல் சார்ந்து, இது மாதிரி விளையாட்டு சார்ந்து, கலைத்துறை சார்ந்து இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு 11ஆம் இடம் மிக மிக யோக பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உணவு தேவைகளை, உடல் தேவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு உங்களோட வாழ்வியல் தேவைகளை முன்னே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸும் கடின உழைப்பை கொஞ்சம் போட்டாலே போதுங்க. இவருக்கு வந்து யோக பலன்கள் மிக அருமையாக இருக்கும். இது மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் எஃபர்ட் போட்டால் இந்த வரக்கூடிய பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கிரகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா அந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டெப் 50 ஸ்டெப் முன்னாடி வரும். அந்த அளவுக்கு வந்து இவருக்கு யோக பலன்கள் இருக்கக்கூடியதா இந்த ஆட்சி உச்ச அமைப்புகள் நான் சொல்றது. சுக்கிரன் நம்ம எவ்வளோ பிளானட்ஸ்க்கு வைக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் தாங்க நல்லா இருக்கணும். சுக்கிரன் நீண்ட கால பலன்களை கொடுக்குறது. ராகு வந்து வாழ்க்கை அனுபவிக்கணும், ராகு உறவும் ஏன்னா குறுகிய காலத்தில் கொடுத்துட்டு போயிடும். ஆனால் சுக்கிரன் வந்து நீண்ட கால பலன்களை ஒரு சிறப்பான அமோகமான பலன்களை கொடுக்குறது வந்து சுக்கிரன் தாங்க. அதனால 11ஆம் இடம் சார்ந்து சுக்கிரன் இருக்குது, அதுவும் ஆட்சியாக இருக்குது, செவ்வாயோட சேர்ந்துருக்கப்ப இவர் கண்டிப்பாக செவ்வாய் சுக்கிரனாலே இவருக்கு உடல் கட்டமைப்பில் வந்து ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். உடலை வந்து சரியாக பராமரிக்கிறது இல்லை. இவங்களாம் விளையாட்டுலாம் ஜெயிக்க முடியும். அதனால வந்து நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. இங்கே 12ல் வந்து சனி மறையக்கூடிய அமைப்பு மற்றும் மாந்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இவர்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ 12ல் சனி மாந்தி இருக்கிறப்ப என்னென்னா இவர்கள் மூதாதையர்களுக்கு சில கட்டுப்பட்டவர்கள்னு சொல்லலாம். இவர்கள்லாம் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும். இவர்கள் வந்து இவங்களோட தாத்தா பாட்டி மரபு சார்ந்த ஒரு பாரம்பரியமும் இருக்கக்கூடிய முன்னோர்களை வந்து இவர்கள் வந்து எப்பவுமே வந்து அவர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு அவர்களை எப்பவுமே மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும். அவர்களிடம் வந்து இது போட்டங்கள் செய்யணும். மற்றபடி இவருக்கு மிக மிக யோகமான அமைப்பாக இருக்குது. அதே போல் இவர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறதுனால நான் இந்த பொதுவாகவே ரெண்டுமே வந்து கடகலை, அதாவது நீர்த்தன்மை நம்மளுக்கு தெரியும், நெருப்பு, காற்று, நிலம் மற்றும் நீர்த்தன்மை பொருந்திய ராசி லக்ன அமைப்பு. இதில் ஒன்று காற்றுத்தன்மை பொருந்தியதாகவும் ஒன்று நீர்த்தன்மை பொருந்தியதாகவும் இருப்பது மிக மிக அமோகமான அமைப்பு. எதிரான சொல்கிறேன்னா காற்றுத்தன்மை பொருந்திய அமைப்பு தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளோட தேவையை நோக்கி பெரிய பெரிய இலக்குகள் லட்சியங்களை நோக்கி நம்மளை ஓட வைக்கக்கூடியது காற்றுத்தன்மை பொருந்தியது. இந்த நீர்த்தன்மை பொருந்தியது அர்ப்பணிக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு நீர்த்தன்மை பொருந்திய அமைப்பு. அந்த வகையில் இவருக்கு வந்து இவர் மக்கள், அதுவும் லக்னம் கடக லக்னமாகவே இருக்கிறப்ப மக்கள் அன்பை பெறுறது ரொம்ப எளிதாக இருக்கும். மற்றும் இவரோட சாதிக்க முடியுமா அப்படின்னா இவருக்கு நான் சொன்ன மாதிரி லக்னம் சந்தி அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம இவரோட அமைப்பு வந்து 2 அஸ்பெக்ட்ஸில் தான் பார்க்க முடியும். இப்போ சுக்கிரன் செவ்வாய் 11ல் வர மாதிரி இருக்கும், 12லையும் வர மாதிரி இருக்கும், 11ல் இருக்க மாதிரி இருக்கும், 10ஆம் இடத்துலையும் வர மாதிரி சில இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துறாருங்க. அது எப்படியும் அவருக்கு நல்ல சாதனை, யோகமான சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்காக தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவருக்கு 11ஆம் அதிபதியை பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பான நிலைமையில தான் இருக்காங்க. அதே போல் ராகு கேது வந்து ஒரு சார்பு கிரகங்கள் இருக்குது பொருந்தியவர்களாக இருப்பார்கள். நல்லா வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா அதை சிறப்பாக செயல்பட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற வேட்கை இருக்கும். மற்றும் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து மனதால் வந்து சில ஒரு அமானுஷ்ய தொடர்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு. பட் இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் வந்து இவருக்கு நல்ல யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்கக்கூடிய தசாபதி அமைப்புகள் மற்றும் கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இது போன்ற அமைப்புகள் குறிப்பாக நல்லா இருக்கணும். குறிப்பாக 9ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னா இவருக்கு நடக்கக்கூடிய தசாபதி அப்படின்னா குரு தசா போயிட்டு இருக்குங்க. 2030 வரைக்கும் ஒரு குரு தசா அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவர் 9ஆம் அதிபதியாக இருக்காரு, அவர் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்காரு. இந்த நேரத்தில் அவர் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஆதரவு இருக்கும் பட்சத்தில் அவரால் சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே 2ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல நிச்சயமாக இருக்காரு. அதனால் குடும்பம் சார்ந்த ஒரு சப்போர்ட் பேராதரவு அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில், அதே போல் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவாக இருக்கட்டும், 4ஆம் அதிபதியும் 11ல் வந்து ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், நிச்சயமாக இவருக்கு வந்து நல்ல யோக பலன்கள் அமோகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு 11ஆம்
இடமும் சிறப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம். 4ஆம் இடமும் சிறப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம். இவர் வந்து நான் சொன்ன மாதிரி செல்வன். அதேபோல் இந்த குரு தசையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சுக்கிரன் தசா போயிட்டுருக்கு. புத்தி போயிட்டுருக்கு. அது வந்து இந்த ஏப்ரல் மாதத்து வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கு பதிலா அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து உச்சமா இருக்காரு. அது இவருக்கு வந்து கிரிக்கெட் மேல நாட்டத்த அதிகமா குடுக்குது. நிச்சயமா இந்த காலகட்டத்தில ட்ரெய்னிங் பீரியட் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இப்ப 2030 காலகட்டத்துக்குள்ளேயே வந்து அவருக்கு சரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன பண்ணணும்னா, நல்ல உடல் ஆரோக்கியம், உணவு பழக்கவழக்கங்கள், சரியான ஒரு இயற்கை தொடர்புகள், நல்ல சிந்தனை உணர்வுகள், நல்ல இசை கேட்கிறதா இருக்கட்டும், நல்லா வந்து ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், உடற்பயிற்சிகளா இருக்கட்டும், பேச்சு பயிற்சி, இது போன்ற சில அத்தியாவசிய பயிற்சிகளை வந்து உடலையும் மனதையும் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு சமநிலைப்படுத்துவதற்கு இந்த பஞ்சபூத தன்மையில் இவர் வந்து சிறந்து விளங்க வேண்டும். சரிங்க, இவருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து இப்போ உள்ள தசாபுத்தி 2030 வரைக்கும் இவருக்கு சப்போர்ட் பண்றதா தாங்க இருக்கு. நிச்சயமா போனா வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இவர் வந்து எந்த அளவுக்கு உயர் தொடர்புகளை அதிகப்படுத்துகிறாரோ, ஹை லெவல் ஒரு இப்போ அகாடமி போறாம இந்த ப்ரொஃபஷனலா செயல்படணும். ஒரு கிரிக்கெட்டர்ஸ்னா அந்த அவங்களோட மேட்ச் பண்ற அளவுக்கு இவர் வந்து பெரிய பெரிய தொடர்புகளையும், கான்டாக்டையும் ஏற்படுத்திக்கிறப்ப இவரால முடியும். அந்த இயல்பான நேச்சர் வந்து இவருக்கு இயற்கையாகவே இருக்கு. ஏன்னா அவரோட நவம்சமும் அதான் சொல்லுது, ராசிக்கட்டமும் அதான் சொல்லுது. அதனால இவர் பெரிய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக வந்து இவர் நிச்சயமாக சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலிமையாக உள்ளன. ஆனா அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி இவருக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, அதுதான் வந்து சனி 12ல இருக்கிறது நல்ல அமோகமான அமைப்பு தாங்க. அது 7ஆம் அதிபதியும் கூட. அதனால இவருக்கு வந்து அடுத்த தசாபுத்தி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட, இவர் வந்து அந்த நேரத்தில காதல், திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் இவர் எப்படிப்பட்ட திருமணம் இவருக்கு வந்து சிறப்பாக அமையும்னா, ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அல்லது தொலைதூர சொந்த அமைப்புகள்ல, இல்லைன்னா காதல் திருமணம், இல்லைன்னா இந்த மாடலிங், இந்த சினிமா, அரசியல் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, நல்ல உயர் லட்சியம், நோக்கம் கொண்டவங்க, நல்ல நல்ல கோடி கோடியா வருமானம் பார்க்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட ஒரு திருமண அமைப்பு வந்து இவருக்கு வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த திருமணம் சார்ந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கலாம். மனைவி சார்ந்து ஒரு ஒற்றுமையான அமைப்பில் இயங்குறப்ப இவருக்கு அதன் சம்பந்தப்பட்ட பலன்கள் வந்து சிறப்பாக வந்து சேரும். அதே நேரம் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அது வந்து இவரோட வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி இருக்கிறதுனால அதற்கான பாசிபிலிட்டிஸை அவர் கொடுக்கும். அதனால இவர் உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறாரோ, திறன்பட கையாளுறாரோ, அந்த அளவுக்கு இவருக்கு விளையாட்டுத்துறை சாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன. அதாங்க அடுத்த தசாபுத்தி வந்து உறுதியா நான் சொல்ல முடியாதுங்க. கிரிக்கெட்டை சாதிக்கக்கூடும். அந்த தசாபுத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல பலன்கள் இருக்கும். பெரிய லெவல்ல, உயர் லெவல்ல வெளிநாடு அமைப்பு இது போன்று சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க குறுகிய லெவல்ல இந்த பிரச்சனை அமைப்புகள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதுலேருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத நீங்க எப்படி மீறி அந்த நேரத்தில எப்படி உங்கள அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு கண்டிப்பா இது யோக பலன்கள், சிறப்பான பலன்களை கொடுக்கும். நல்ல உயரிய பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில நீங்க அந்த பிரச்சனைகள இது போன்ற திருமணம், இது போன்ற பந்த பிரச்சனைகள்ல மூழ்கி விடாம, சரியா மனத வந்து திறன்படுத்திக்கிட்டு, நீங்க உங்க கிரிக்கெட்ல ஆர்வமாவும், உற்சாகமும் அதில செயல்படுற பட்சத்தில உறுதியா சொல்ல முடியும். இது ஒரு அமோகமான சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் தான். இதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.